நான் கூற போற கதை என்னன்னா 1960களில் நடந்த ஒரு விஷயம். அப்பொழுது அண்டர்டேக்கரும் பட்டிஸ்டாவுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை. அண்டர்டேக்கர் யாரு? ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருந்த அண்டர்டேக்கர். பட்டிஸ்டா கர்நாடகாவின் முதலமைச்சராக இருக்காரு. நடுவுல இடைக்கால முதலமைச்சரா ஒருத்த வர்றான், பெர்குன்னு ஒருத்த வர்றான். அப்ப நான் அவனுக்கிட்ட போதரத்தை கல்லட்டி போட்டு கோல்டு போதரத்தை போடுறேன். அப்பல இருந்துதான் அவனை கோல்டு பெர்குன்னு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாடுவேன். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அப்பொழுது நான் என்னவா இருக்கேன்? தமிழகத்தோட முதலமைச்சரா இருக்கேன். நீங்களா பார்க்கலாம் என்ன இவர் எப்ப இருந்தாரு. உங்க எல்லாருக்குமே ஜபாவு தேஜாவு ஜபாய் கூட என்ன தெரியுமா? என்ன தெரியலையா? நான் முதலமைச்சரா இருக்கிறத நீங்களா மறந்துட்டீங்க. கமல் சொன்னாரே மறதி ஒரு தேசிய வியாதிட்டு, அது இதுதான். ஆனால் நான் ஆவேன், ஒரு காலத்தில் முதலமைச்சர் ஆவேன். 1960 ஆன மாதிரியே 2060 ஆவேன். முதலமைச்சர் ஆவேன். கோல்டு பெர்க் தம்பி பையன் மறந்துடக்கூடாது, யாரும் மறந்துடக்கூடாது. பிராக்லஸ்னர் யாரு? பக்கத்து வீட்டுக்கார பையன். வேற யாரு இருக்கா? அண்டர்டேக்கர், ஆந்திரா முதலமைச்சர். யோகா சுடாவா? யோகா சுடா இப்படி ஒரு காலம் வரையில் பார்த்தீர்கள் என்றால் கரும்பு என்பது மிகவும் புளிப்பு சுவையுடையதே கரும்பு. நான் அதை மாத்தணும்னு சொல்லி தமிழகத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் நடைபயணம் போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய தொண்டர் படையோட அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன். வாஸ்கோட காமாவை பார்க்கிறேன் நேரில். எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்கேன். இட்லி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டாரு. எனக்கு சாம்பார் நல்லா இல்லை, அதனால சாப்பிட பிடிக்கல, குளுக்கோவிட்டா குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவர் பார்க்கிறாரு, வாஸ்கோட காமா என்ன எதிரில் நின்று பார்க்கிறாரு, நான் அவரை சைடில் நின்று பார்க்கிறேன். சரி, ஓகே, then let's make an agreement. கரும்பை இனிதாக பயிரிடுவோம் என்று கூறுகிறார். அன்னைக்கு மாற்றப்பட்டதுதான் இந்த கரும்பு இனிப்பு சுவையுடையதாக மாற்றப்பட்டது என்பதை நான் சொல்ல தேவையில்ல, வரலாறு சொல்லும். இன்றைக்கு நான் கூட்டணி வைத்ததை பற்றி பேசக்கூடிய அனைத்து மீடியாக்களும் ஊடகங்களும் நான் இன்னைக்கா கூட்டணி வச்ச 1920களிலேயே அமெரிக்காவின் மால்கம் எக்ஸ், மார்ட்டின் லூத்தர் கிங், உலகின் ஏக சிறந்த பேச்சாளர்கள், அவர்களுடன் மார்ட்டின் மால்கம் நல கூட்டணி என்று ஒன்றை நான் வைத்தேன். எத்தனை பேருக்கு தெரியும்? நான் நடத்தினேன், வழி நடத்தினேன். அந்த கூட்டணியை உருவாக்கியவன் நான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கெல்லாம் அப்படி பேச்சாளர்கள் நாங்கள் எல்லாம். இன்னைக்கெல்லாம் பேசுறானுவ, சின்ன பசங்க எல்லாம் பேசுறானுவ. பலகுரல் திறமை, மிமிக்ரி என்று கூறப்படக்கூடிய அந்த கொடுமையான கலைகளை கையிலே வைத்துக் கொண்டு மக்களை கழுத்தறுத்து கொண்டிருக்கும் ஏக சிறந்த சேனல்களிலே வேலை கிடைக்காமல், இடம் கிடைக்காமல் தங்களுடைய ஆசையினை பூர்த்தி செய்வதற்காக இந்த மேடையை போட்டு இந்த நாதரிங்க பேசுதுங்க. ஐரோப்பாவிலே இப்படித்தான் காமெடி பண்ணானுவ. நான் போய் பேசினேன், ஐயானு காலில் வந்து விழுந்துட்டானுவ. அப்படித்தான் நான் திருப்பத்தூர் பக்கத்தில் நடைபயணம் போய்கிட்டு இருக்கேன் 1750. அப்ப மருதுபாண்டியர் வர்றாரு, வீரமங்கை வேலுநாச்சியார் நடந்து வர்றாங்க. மூவரும் உட்கார்ந்து பேசுறோம். என்ன பத்தி? மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒரே ஒரு நல்ல ஒரு சுவை என்றால் அது இனிப்பு சுவை என்று கூறுகிறேன். அதை பார்த்த உடனே மருதுபாண்டியர் எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர் என்றால், தான் வழிச்செலவிற்காக வைத்திருந்த ஒரு 5 ரூபாயும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டையும் எனக்கு கொடுக்கிறாரு. அதை நான் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள இப்படி சுருட்டி வைக்கிறேன். இந்த பக்கெட் வைக்கிறேன், லெஃப்ட் சைடு பாக்கெட்ல வைக்கிறேன், இடது கை பக்கெட்டு. அப்பொழுது சட்டிக்குள்ள இருந்து கொஞ்சம் பொங்கல் எடுத்து கொடுக்கிறாரு. அப்படி பொங்கல் சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் நாம் இப்பெல்லாம் வைக்கிறான், யூடியூபை பார்த்து வைக்கிறான். அது பொங்கலை பாரியா இருக்கு, பொங்குட மாதிரி இருக்கு. ஆஸ்திரேலியாவிலே நான் இதை இப்ப சொல்லல, ஒரு 1600களிலே நான் கூறினேன், ஒலிம்பிக் என்று ஒன்றை உருவாக்க வேண்டும், அதில் இத்தனை பேர், இத்தனை விளையாட்டுத்துறை, இத்தனை இருக்க வேண்டும் என்று நான் ஒரு குறிக்கோளை வகுக்கிறேன். இதற்கு வேறு யாருமே செவி சாய்க்கவில்லை. தற்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் எந்த கட்சிகளும் செவி சாய்க்கவில்லை. அப்பொழுது நான் போறேன், வெகுண்டெழுந்து போறேன், ஹெர்குலஸை சந்திக்கிறேன். அந்த சைடு அட்லஸ், நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே போறானுங்க, 300 படை வீரர்களும் போறானுங்க. யாரு? அந்த லியோனாய்டஸ் என்று கூறப்படக்கூடிய அந்த 300 பருத்தி வீரர்கள் போறானுங்க. அந்த 300 பருத்தி வீரர்கள் எப்படின்னா விஎஃப்எக்ஸே பண்ணாம ரத்தம் சொட்ட அடிக்கிற மாதிரியான ஆளுங்க. 3 பேர் இந்த பக்கத்து அவனுக்கு ஏறானுவ, இப்படி பர்றானுங்க. நான் நடுவில் நிற்கிறேன். அப்பொழுது அவனை பார்த்து கேட்டேன், நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நான் ஒலிம்பிக்கு நடத்தவில்லை, நீயே நடத்திக்கோ. என்னுடைய தமிழ் பிள்ளைகள் இன்னும் வித்தியாசமான வீர விளையாட்டுகளுடன் உங்களை வந்து சந்திப்பார்கள் என்று கூறி வந்தேன். நான் சொன்னதை கேட்டு அவன் இந்தியா பக்கமே வரல, ஓடி போட்டான்.
ஏர்லைன்ஸ் என்று கூறப்படக்கூடிய இந்த சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனேயே வாசல்ல ஒரு கூட்டம் வந்து அப்படி சூழ்ந்துக்குது. என்ன அப்படி சூழ்ந்துக்கிறாங்களே, நம்ம வந்து நிலை தெரியாம தவிக்கிற, மறுதளிச்சு போகிற. அப்பொழுது அங்கிருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வருகிறது, ஒரு குரல் ஒன்று, போடா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நான் என்னத்தான் சொல்றாங்களோ சொல்லி பின்வா சொல்லி போடா போடான்னு சொல்றானோ நினைச்சு நான் போறேன். அப்பொழுதுதான் தெரிந்தது அது போடா அல்ல, பொடா என்று கூறப்படக்கூடிய பொட்டா ஆக்ட் அக்கார்டிங் டு 1972 என்று. இப்படிதான் விளையாட்டுகளே விளையாட தெரியவில்லை என்றாலும் கபட்டுகளில் கழுவி ஊத்துகிற ஒரு கலாச்சாரம் இந்தியாவிலே இருந்து வருகிறது. தோடி சிக்ஸர் அடிக்க தெரியலடா திட்டுறீங்கல்ல, ஏன் நீங்க போய் விளையாடி கிழிக்க வேண்டியதானே? இப்படி பொடா பொடா சட்டத்தில் உள்ள அடைக்கப்படுற, புழல் சிறையில் அடைக்கப்படுற. அதிலும் ஒரு நல்லது நடந்துச்சு எனக்கு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நெல்சன் மண்டேலா உள்ள இருக்காரு புழல் சிறையில். இந்த பக்கத்து ஃபிடல் காஸ்ட்ரோ, அந்த பக்கத்து நெல்சன் மண்டேலா. நான் போறேன், நெல்சன் மண்டேலாவு ஃபிடல் காஸ்ட்ரோவு விசிட்டிங் கார்ட்ஸ் அதை வந்து பரிமாறிக்கிறாங்க. புத்தகங்களை பரிமாறிக்கொள்வது போல அவர் பரிமாறிக்கொள்றாங்க. நான் என்னுடைய விசிட்டிங் கார்டை உள்ள நான் கொடுக்குறேன், ஐயா அந்த மாதிரி பாருங்க அப்படின்ட்டு. அதை எடுத்து பார்க்கிறார் அவர், யார்? நெல்சன் மண்டேலா. அவர் எடுத்து படிக்கிறாரு, பார்த்தா என் பேர் போட்டிருக்கு. அது ஒரு 3 பக்க கட்டுரை எழுதியிருக்கிறேன் விசிட்டிங் கார்டில். தமிழ் மக்களை பற்றி, தமிழ் கலாச்சாரங்களை பற்றி எழுதியிருக்கேன். படித்தோட அவருக்கு புரிஞ்சிருது ரொம்ப அழகா. ஆனா இதெல்லாம் ஒரிஜினல், நாங்கள் திரித்து பேச வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற பசங்க அப்படி கிடையாது. இவன் படத்தை இவனுடைய தலையை மட்டும் வைத்து விட்டு அர்னால்டுடைய உடம்பை போட்டுக் கொள்கிறான். அண்டார்டிகாவிலே நீங்கள் எல்லோரும் டிமோன் அண்ட் பும்பா என்கிற கார்ட்டூன் கதாபாத்திரத்தை பார்த்திருப்பீர்கள். ஆனால் நான் அவர்கள் உடனேயே வாழ்ந்தவன் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் டிஸ்னியின் அந்த வரைபடத்திற்குள்ளே நான் நடந்து செல்கிறேன், நடைபயணம் மேற்கொள்கிறேன். அப்பொழுது அந்த டிமோனும் பும்பாவும் அப்படி நடந்து வருகிறார்கள். அப்பொழுது நான் கேட்கிறேன், எப்படி ஒரு காட்டு பன்றியும் ஒரு காட்டு பூனையும் இப்படி ஒரு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள், ஹக்கூடா மட்டாடா டிமோன் அண்ட் பும்பா, கவலை ஏதும் இல்லை, தொல்லை இனி இல்லை என்ற அந்த ஏக சிறந்த வசனத்தை நான் அந்த இடத்திலே கேட்டறிகிறேன். அதை கேட்டவுடன் என் மனது என்ன சங்கடப்பட்டது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும்.